திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். கல்லாமையில் குறள் எண் 286. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். இந்த ஒழுக்கங்கிறது இந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. ஆற்றார் அந்த வழி பாதையில் போக மாட்டாங்க. யார்? களவின்கண் கன்றிய காதல். இந்த களவு அப்படிங்கிறதுல அடுத்தவன் பொருளுக்கு வஞ்சித்து எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கனால ஒழுக்கமாக நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அளவின்கண் நின்று ஒழுகல் ஆற்றார் அப்படின்னா நமக்கு என்ன ஒழுக்கம், நமக்குன்னு ஒரு வரம்புரை இருக்கும் இல்லையா, ஒரு வரம்பு இருக்கும். இந்த அளவுக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கல, நம்ம எல்லாம் ஒரு 4 பேர் குடும்பத்தில் இருக்கவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஏழ்மையான குடும்பம்னு வச்சுக்கோங்க. அப்போ இருக்கிற அந்த இதை 4 பேரும் ஒன்றா ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா, ஒன்றா பகிர்ந்துக்கணும். அப்படி இல்லாமல் தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் ஒருத்தர் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான். இது மாதிரி நம்மளுடைய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், திருமணமானவராக இருக்கலாம், அவருக்கு வீட்டில் நல்லபடியாக மனைவி மக்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு வேறு மாற்றான் தோட்டத்தை மல்லிகையை பார்த்து ஆசை வருது. அந்த ஒழுக்கம், தன்னுடைய ஒழுக்கத்துலேருந்து வரம்பு மீறுறாங்க, அந்த அளவுகோல் தாண்டுறாங்க. அப்படி இருக்கிறவங்க கல்லாமைங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த குணமும் சேர்ந்து வந்துருங்கிறார். அடுத்தவன் பொருள் மேல் அதிதியை ஆசை வைக்கிற போது அந்த ஒழுக்கம் தாண்டப்படுறது. அப்போ அந்த என்னெல்லாம் ஒழுக்கம் தவறினா என்னெல்லாம் கெடுதல் நடக்குமோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்கிறார். குறள் எண் 287. களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்டையில். களவு அப்படிங்கிற காரறிவாண்மை. காருங்கிறது இருண்ட அறிவை கொண்டவங்க. அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண் இல்லை. அதாவது இதுதான் நம்மளுடைய அளவு, இதுதான் நம்மளுடைய தராதரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பழகிறவங்க இடத்துல கண்டிப்பாக இந்த களவு இருக்காது அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்ம ஐம்புலன்களில் ஒரு ஆசையை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கும் சமயத்தில். சில இது பார்க்குற போதே நமக்கு அதை அனுபவிக்கணும். போகிறோம் சாப்பாடு ஐட்டமே எடுத்துக்கோங்களேன், அடுத்தவன் பிளேட் ஆர்டர் பண்ணுற போது அதை பார்க்குறதுக்கு நமக்கும் ஆசை பயங்கரமாக நாக்கு ஊறும். ஆனாலும் முடிஞ்சால் நாம் ஆர்டர் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா அதை அடக்கி இதுதான் தன்னுடைய ஒழுக்கம் அப்படின்னு தெரிஞ்சு வாழ்கிற இடத்துக்கு இந்த கல்லாமை இருக்காதுங்கிறார். இப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நம்ம திருடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை தெளிவான அறிவு கொண்டு சிந்திச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், தடுத்துக்கணும் அப்படிங்கிறார். மனசை கட்டுப்படுத்தணும். குறள் எண் 288. அளவறிந்தார் நெஞ்ச தரம் போல் நிற்கும் களவறிந்தார் நெஞ்சத்தில் கரவு. இப்படி இதுதான் என்னுடைய லிமிட்டு, இதுதான் என்னுடைய வரம்பு அப்படின்னு அறிஞ்சு யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவனோட நெஞ்சத்தில் எப்படி அறங்கிறது நிலச்சி இருக்கோ அது மாதிரி களவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நெஞ்சில் என்றைக்குமே வஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறார். இதை எப்படி பொருள் கொள்ளணும்னா, இப்போ நம்ம ஒரு அற வழியில் போகிறதுங்கிறது எப்படி உண்டாக்கிக்கிறோம்? ஒரு பயிற்சி மூலமாக உண்டாக்கிக்கிறோம். நம்ம நெஞ்சில் அந்த சிந்தனை முதல்ல இருக்குது, அதை நம்ம பழகவும் செய்கிறோம். அப்படி பழகி நடந்துட்டோம்னா நம்மளோட நெஞ்சிலிருந்து அந்த அற சிந்தனையே எடுக்கவே முடியாது. அது மாதிரி களவு மேலே உள்ள ஒரு ஆசையினால் போய்கிட்டே இருந்தால் அந்த நெஞ்சில் வஞ்சம்தான் சேரும். அதனால களவும் கற்று மறங்கிற மாதிரி மறந்துடணும். உதாரணத்துக்கு, இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து நம்ம இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம மனசு சொன்னாலும் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தால் நம்ம மனசில் அந்த கள்ளம்ங்கிற எண்ணமும் தள்ளி போட்டுக்கிட்டே போயிடும். ஒரு ஸ்டேஜில் நம்ம வேறு விதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, வேறு வேலைகளை நம்மளோட கவனத்தை திருப்பினோம்னா, அதை பற்றிய நினைவிலிருந்து மாறினோம்னா நம்ம நெஞ்சத்திலிருந்து அந்த வஞ்சமான இது மறைஞ்சு போகும். குறள் எண் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். அளவல்ல மற்றைய தேற்றாதவர், அதாவது களவு இல்லாமல் மற்றவங்களுடைய பொருட்களை எப்போவுமே எடுக்கணும் அப்படின்னு தீய எண்ணம் தேற்றாதவர், அதை தெரியாதவங்க. அளவல்ல செய்தாங்கே வீவர், இந்த அளவே இல்லாத தீய செயல்களை செஞ்சு ரொம்பவே கெட்டு போவாங்க, வீழ்வார்.
இதுக்கு உதாரணமாக அந்த கோவில் சொத்தை ஆட்டை போடுறவங்கள சொல்லலாம். அவங்களுக்கு அந்த நிலம் எதுக்கு கொடுத்தது? ஒரு தர்ம காரியத்துக்கு. அப்படியே பரம்பரையாக அவங்க அதை பாதுகாத்து இறை வழிபாடுக்கு செலவழித்து தான தர்மங்களும் செய்யணும்னு அந்த நிலங்கள் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க? அந்த நிலத்தை கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. களவு இல்லாமல் மற்ற எந்த விதமான எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. அதை எப்படியுமே தனக்கு தான் யூஸ் பண்ணணும். தானே நெல் பயிரெல்லாம் போட்டு எடுத்து வச்சு அவங்க தன்னோட சொந்த உபயோகத்துக்கு அதை பலன்களை எடுக்கிறாங்க. இது ஒரு வரம்பு கடந்த செயலாகும். அதை கொண்டு நம்ம அதிலிருந்து வர விவசாய விளைநிலங்களை கொண்டு நம்ம அந்த கோயிலுக்கு ஒரு புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கு தான் உபயோகிக்கணுமே தவிர, அதிலிருந்து வர நம்ம பாதுகாக்கிற கூலி எடுத்துக்கலாம், சம்பளமாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர மொத்த பணத்தையுமே ஆட்டையை போட்டுறக்கூடாதுல்ல. அவங்க அப்படி செய்கிறவங்கெல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பாக அப்பொழுதே அழிவர் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்போல்லாம் எந்த விதமான லாபம் அதிலேருந்து கிடைக்கிறதில்ல. என்ன தான் நீங்கள் பணத்தை போட்டு விவசாயம் நெல் அடித்தாலும் அவங்க வீட்டுக்கு எடுக்கிற நெல்மணிகள் பாவச்சோறாக தான் ஆகும். அந்த குத்தகை பணத்தை கட்டக்கூட அவங்களுக்கு அதிலிருந்து பணம் ஈட்ட முடியாது. அதனால தான் அப்பொழுதே அழிவர் அப்படிங்கிற. குறள் எண் 290. கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்வார்க்கு தள்ளாது புத்தேழ் உலகு. கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை. இந்த மாதிரி களவாடுறவங்களோட உயிரே அவங்கள வெறுக்குமா, தள்ளிவிடும். கள்வாருக்கு தள்ளாது புத்தேல் உலகு. இந்த களவை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த களவை செய்யாதவங்களுக்கு புத்தேல் உலகு கிட்டும். தள்ளாதுன்னா ஒரு புதிய உலகம், மறு உலகம்னு சொல்லலாம். அந்த மறு உலகம் அவங்கள தள்ளிவிடாமல் ஏற்றுக்கும். கடைசியாக தீர்ப்பாக சொல்லிடுறார், திருடுறவங்களுக்கு வஞ்சித்து இருக்கவங்களுக்கு அவங்களோட உயிர்நிலையே அவங்கள தள்ளிவிடும் அப்படிங்கிறார். அப்போது அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கே நாம் எதிரி அப்படிங்கிறோமே, அது மாதிரி தான். களவாடிய பொருளை வச்சு அவங்களால சந்தோஷமாக அனுபவிக்கவும் முடியாது. அவங்கள்ட்ட இருக்கிற அவங்க சுயமாக சம்பாதிச்ச பொருளை வச்சு அவங்களால அனுபவிக்க முடியாது. இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், அந்த பதட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியான ஒரு லைஃபு இருக்காது. அதே மாதிரி களவு சிந்தனையே இல்லாதவங்க, யாரையும் வஞ்சிக்காது இருக்கவங்கள அவங்கள சேர்த்துக்குமா மறு உலகம். அதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சொர்க்கம்னே வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு உலகம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகிறப்போ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு புத்தேழ் உலகம்னா புதிய ஒரு உலகம், ஒரு அடுத்த வர நம்மளுடைய மறு ஜென்மாவில் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல பிறப்போமா இருக்கும். இறந்ததுக்கப்புறம் நம்ம போகிற இடம் நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்துறார். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறம்.